நம்ம இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு 2 தக்காளி அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கூட பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு பூண்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி வச்ச ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். போட்டு மூடி 5 நிமிஷம் இருக்கட்டும். ரசம் கொதிக்கவே கூடாது. கொஞ்சம் நேரம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைதாங்க, ரசம் கொதிக்க போது ஆஃப் பண்ணிடலாம். பருப்பை நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செவந்ததும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு ரசம் ரெடி. இந்த மாதிரி இன்றைக்கி நான் லஞ்சுக்கு, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பருப்பு ரசம் தான் செஞ்சுருக்கேன். இதில் நான் உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னா இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு ரசம் ரெடி. இப்போ லஞ்ச் பாக்ஸில் வச்சுக்கலாம். பருப்பு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்ச் ரெடி.